அடுத்தது குருக்கள் மூலமாக ஏற்படுகிறது. குருக்கள் மூலம் 2 குருக்கள் இருக்கிறார்கள். ஒன்று இஸ்லாமியர்களின் நபி அவர்கள், மற்றொன்று கிறிஸ்தவர்களின் ஜீசஸ். இவங்க 2 பேருக்கும் 2 விதமான சொர்க்கங்கள் சொல்லியிருக்கு. முதலில் ஒரு 7 லோகத்தில் இருக்கிறவைகளை சொன்னேன். அதில் பிரம்மாவினுடைய ஜீவனை கொடுக்கிறார்கள் 4வது உலகத்தில். அதற்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் மரணம் கிடையாது. அதற்கு கீழ் இருக்கிறவர்களுக்கெல்லாம் மரணம் உண்டு. இப்படி 2 நிலை இருக்குது. அடுத்தது இதில் ஜீசஸ் பக்கம் ஒரு இது இருக்குது. அவர் என்ன சொல்லுவார்னா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படின்னா பாருங்கள். அநேக வாசஸ்தலங்கள்னால் இப்போ இத்தனை மனிதர்களை வழி நடத்துகிறார்கள். இதே போல் நிறைய மதங்கள் இருக்கிறது. அந்த மதங்களில் இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் பிதாவின் வீடுங்கிறது பரத்துக்கு மேற்பட்ட நிலையை சொல்லுகிறார், பரத்துக்கு கீழ்ப்பட்ட நிலையை சொல்லவில்லை. அதாவது பரம் என்பது நமக்கு இருக்கிற வாய் நிலை. இந்த வாய் நிலைக்கு கீழ் இருப்பது பரத்துக்கு உட்படாது. அதுக்கு மேல் மூக்கு நிலை இருக்குது, சுவாச நிலை. இந்த மூக்கு நிலைக்கு மேல் இருக்கிறது தான் பரம்பிதா எனப்படும். இந்த இறைவனுக்கு ஒரு விஷயத்தை வாய் வழியாக போட முடியாது, மூக்கு வழியாக தெரியப்படுத்தலாம். அதனால தான் தூப வர்க்கத்தில் அவர்கள் விண்ணப்பங்களை போட்டு தூபம் செலுத்துவார்கள். அப்பொழுது அது இறைவனை போய் சேரும். இது ஒரு வேத சித்தாந்தத்தை உடையது. இப்போ இதில் அந்த உலகம் மரணமில்லா உலகம். அந்த மரணமில்லாத உலகத்தில் ஒரு என்ன நிலைன்னா, அவர் முதல்ல சொல்லுவார், ஜீசஸ் 2 தீர்ப்பு சொல்லுவார். 2 தீர்ப்புன்னா, ஒன்று வெள்ளை சிங்காசன தீர்ப்பு, ஒன்று வெளிப்படுத்துதலில் சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு இல்லாமல் சீடர்களை பார்த்து அவர் சொல்லுவார், கடைசி காலத்தில் தேவதூதர்கள் பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் ஒன்று கூட்டி அவர்களை 2ஆக பிரிப்பார்கள். அதாவது செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் 2ஆக பிரிப்பார்கள். பிரித்துட்டு அப்போ தான் சொல்லுவாங்க, பூமியில் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்கிறது, அவர்களை விசாரிக்கிறது, நோய் பார்க்கிறது, இப்படிப்பட்ட ஒரு பொது சேவையை செய்த மனிதர்களை பார்த்து, நீங்கள் எல்லோரும் அதை எனக்கே செய்தீர்கள், அதனால் நீங்கள் சொர்க்கத்துக்கு போங்கள்னு சொல்லுவார். அதே வேளையில் இவைகளை எவர்கள் செய்யவில்லையோ அவர்களை பார்த்து நீங்கள் நரகத்திற்கு போங்கள்னு சொல்ல. இதை சொல்லிட்டு சொல்லுவார், உலக தோற்றம் முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற அப்படிங்கிற ஒன்றை சொல்லுவார். இது உலகத் தோற்றம் முதல் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, ஏராளமாக இருக்கிறது. பிதாவின் வீட்டில், பிதா வீடுங்கிறது மரணமில்லாத வீடு, அங்கே வாசஸ்தலங்கள் நிறைய இருக்குது அப்படின்னுவார். 2வது சொல்கிறார், நான் உங்களுக்காக வேறொன்றை ஆயத்தம் பண்ண போகிறேன் அப்படி ஒன்று சொல்லுவார். இப்போது இதில் சரி, இஸ்லாமியர்களுக்கு ஒன்று இருக்குது. எப்படி இருக்குன்னா, அவங்க கணவன் மனைவியாக இருப்பார்கள். சொர்க்கம் கணவன் மனைவி போன்று வாழுகிற ஒன்று. ஜீசஸ் சொல்லும்போது அவர்கள் தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள், அப்படி ஒரு வேறுபாடு இருக்குது. இங்கே கணவன் மனைவி போல் இருப்பார்கள், இங்கே தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள். 2 பேருக்கும் என்ன வேறுபாடுன்னா, இந்த சொர்க்க விதிகளில் வேறுபாடுகள் இருக்குது. சொர்க்க விதிகள், அதாவது ஜீசஸ் சொல்லப்பட்ட சொர்க்கத்தில் நடைபாதைகள் எல்லாம் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இது நபிகளின் சொர்க்கத்தில் நடைபாதைகள் எல்லாம் வெள்ளியினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். நான் ஒவ்வொரு தலைமை ஏற்கிறவங்களுக்கு அந்த உலோகங்கள் இருக்கிறது. அப்படி சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும், இவங்களுக்கு இப்படி சொல்லப்பட்ட குணாதிசயங்கள் இருக்கும். அவங்க உண்மையிலேயே கணவன் மனைவியோடு வாழ்வார்களா அப்படின்னு கேட்டால் அப்படி தான் வாழ்வார்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சொர்க்கம் அதுதான். எப்படின்னா 2 மனைவிகள் கொடுக்கப்படுமா. அவர்கள் ஹூரிலீன்கள் என்றால் கண் அழகு உள்ளவர்கள், நீண்ட கண்கள் உள்ள அழகு உள்ளவர்கள். ஒரு பெண்ணுக்கு எக்காலமும் அழியாத அழகு, என்ன வயசானாலும் முகக்காமங்கிறது அழிந்து போனாலும் கண் அழகு அழியாது. அப்படிப்பட்ட அழியாத நிலையை உள்ள ஒரு 2 பெண்களை அவர்களுக்கு மனைவிகளாக கொடுப்பார்களாம். அந்த நகரம் 60 முழ அகலம் 60 முழ உயரமாக இருக்குமா. அதில் நடு மையத்தில் ஒரு பெரிய வாசல் இருக்குமாம், வட்ட வடிவில். இந்த இது வழியாக உள்ளே போவார்கள். 2 பேரும் 2 துருவங்கள் இருந்து தான் அவங்க ஒரு 2 மனைவிகள்கிட்டையும் அவங்க வாழ்வார்கள். ஒன்று. ஆனால் சொர்க்கங்கள் பல வகையாக அடுக்கப்பட்டிருக்கிறது. பல வகைன்னா, ஒரு சொர்க்கம் கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்தில் 8 சொர்க்கங்கள் இருக்கிறது. இந்த 8 சொர்க்கங்களுக்கு உள்ளே நுழைவர்களுக்கு சில குவாலிட்டி இருக்குது. அதாவது தொழுகை நடத்துகிறவர்களுக்கு என்று ஒரு சொர்க்கம், அதில் மக்களுக்கு கற்பிக்கிற இமாம்களுக்கு என்று இன்னொரு சொர்க்கம், அதில் யுத்தம் செய்கிறவர்கள், அதாவது அந்த மார்க்கத்திற்காக போராடுகிறவர்களும்
போராடுகிறவர்களுக்கு அந்த அவர்களுடைய ஜக்காத்தை கொடுக்கிறவர்கள் இவர்களுக்கும் ஒரு சொர்க்கம். ஒரு தவறை செய்து மன்னிப்பு, அதாவது மன்னிப்புன்னா தண்டனை அனுபவிக்கிறார்கள், சிறையில் தண்டனை அனுபவித்து முடித்தவர்களுக்கு ஒரு சொர்க்கம். இதேபோல் ஒரு சொர்க்கத்தில் கணவன் மனைவியுமாக இருப்பார்கள், எப்பொழுதும் அப்படியே இருப்பார்கள். இது வா என்றால் வரும், போ என்று மனசில் ஒன்றை நினைத்து வேணும்னு நினச்சா அது அங்கே வந்து இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சொர்க்கம். அதில் பிரதௌஸ்ன்னு ஒரு சொர்க்கம் இருக்குது. அந்த சொர்க்கத்தில் மட்டும்தான் இந்த கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழுகிற ஒரு பிரிவு இருக்குது. மற்றதில் அது கிடையாது. இந்த ஒன்றில் மட்டும்தான் அது வரும். இந்த சொர்க்கத்தில் பெண்கள் அவர்களுடைய உடம்பை தாண்டி எலும்பை தாண்டி மஜ்ஜைகள் வரை வெளியே தெரியும்படியாக இருக்குமா. நான் அந்த சொர்க்கம் அப்படி என்றால் அப்படிதான். எப்படின்னா, வானசாஸ்திர விதிகளில் கடைசியாக இருக்கிற 4 ராசிகள், அதாவது தனுசு, மகரம், கும்பம், மீனம், இது 4 தெய்வீக ராசிகள். இந்த ராசிகள் மோட்ச ராசிகள். இந்த ராசிகளில் 2 கிரகங்கள் உச்சம் பெறும். ஒன்று செவ்வாய், ஒன்று சுக்கிரன். சுக்கிரன் கடைசி வீட்டில் உச்சம் பெறும். சுக்கிரன் இருப்பது மறுபடியும் பூமிக்குள் அவர்களை கொண்டு சுழற்சிப்படும். ஏன்னா அவங்க 7 நாளும் அவர்களுக்கு உண்டு. வெள்ளிக்கிழமை அன்று அவர்கள் அந்த பொது சந்தையில் கூடுவார்கள். வெள்ளிக்கிழமை என்று கூடும்போது வடகாற்று வீசு நறுமணங்களை அவர்கள் மேல் வீசும், அவர்கள் மேல் பொலிவாகும். அவர்கள் வாரம் புது பொலிவடைந்து கொண்டே இருப்பார்கள். இப்படி ஒரு இது இருக்கு. அப்போ அங்கே நாட்கள் இருக்கிறது, சுழற்சி இருக்கிறது. இதே இதில் கிறிஸ்தவ சொர்க்கத்தில் சுழற்சி கிடையாது, அங்கு இரவே கிடையாது. அதனால் நகரத்தின் வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. இப்படி ஒன்று இருக்கும். இப்போ கிறிஸ்தவத்தில் அந்த நகரத்தை மணவாட்டி என்று சொல்லுகிறார்கள். இங்கேயும் மணவாட்டி என்று சொல்லுக 2 மனைவிகள் சொல்லுகிறார்கள். இப்போ முருகன் தான் இந்த இடத்துல வருகிறார், குமாரனாக வருகிறது முருகன். முருகனுக்கு 2 மனைவிகள். ஒன்று தேவலோகத்தை சார்ந்த தேவயானி, ஒன்று பூமியை சார்ந்த வள்ளி, அதாவது புறஜாதிகள். இதே தான் ஜீசஸுக்கு வரும். ஒன்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூதர்கள், மற்றொன்று புறஜாதிகளாக இருக்கிற அந்த ஞானிகள், அவரை தேடி சென்ற ஞானிகள். 2 பேர் இருக்கிறாங்க. இதை தான் இவங்க இதாக சொல்கிறாங்க. அங்கே அதை ஒரு உடல் ரீதியாகவே அங்கே எடுக்கிறாங்க. அங்கே உடல் ரீதியாகத்தான் இருக்கும், இங்கே ஸ்பிரிச்சுவலாகத்தான் இருக்கும். 2க்கும் இதான் வேறுபாடு. தேவதூதர்களைப் போல் இருப்பார்கள் அப்படி சொல்லியிருக்கு. அதே வேளையில் மனைவிகள் அவருடைய மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டாள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ சுக்கிரன் உச்சமடைகிற இடம் மீனராசி தான் மோட்சங்கள் இருக்கிற இடம் ஒன்று. ஆனால் செவ்வாய் அங்கே உச்சமடையவில்லை. செவ்வாய் மகர ராசியில் இந்த அண்ட பிரம்மாண்டத்தை தாண்டி வெளியேறுகிற அபிஜித் என்கிற ஒரு அக்கினி வாசல் இருக்கிறது. இந்த அக்கினி வாசலில் வெளியேறுகிறது ஒன்று. இப்போ இந்த சொர்க்கத்தை, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற சொர்க்கத்தை பார்த்தா அங்கே அழியாமை இருக்கிறது. எல்லாம் நவரத்தினங்களால் ஆக்கப்பட்டிருக்கிறது. 12 விதமான ரத்தினங்களால் ஆக்கப்பட்ட நகரம். அந்த ரத்தினம் மகர ராசியில் தான் உருவாக்கப்படுகிறது. ரத்தினங்கள் உருவாக்கப்படுகிற இடம் மகர ராசி. இதே இதில் பிள்ளைகள் உருவாக்கப்படுகிற இடம், சந்ததிகளாக உருவாக்கப்படுகிற இடம் மீனராசி. மீனராசி ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும், இந்த மகர ராசி ஒரு சொர்க்கத்தை கொடுக்கும். அந்த செவ்வாய் மேச ராசியில் பிறந்து அதே செவ்வாய் விருச்சிக ராசியில் மரணமடைந்து அதன் 3ஆம் நாளான 3ஆம் ராசியில் உயிர்த்தெழுந்து உச்சமடைந்து விடும். ஒரு ராசியில் உச்சமடைகிற கிரகம் அங்கே நீச்சமடைகிற ஒன்றையும் தூக்கி கொண்டு வந்துவிடும். இது ஒரு விதி இருக்குது, இதை படிக்கலாம். ஒன்று, சொர்க்கத்துக்குள்ள பூமியிலே மேன்மையாக எண்ணப்படுகிற எல்லாவற்றையும் அதற்குள்ளே கொண்டு வந்தார்கள் என்று பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசல்கள் அடைக்கப்படுவதில்லை. வாசல்களில் ஒவ்வொரு காப்பாளர்கள் இருக்கிறார்கள். 12 வாசல்கள் இருக்கிறது. அதற்குள்ளே 12 விதமான கனிகளை தருகிற விருட்சங்கள் இருக்கிறது. அங்கே ஒரு விளக்கு இருக்கிறது. அந்த விளக்கின் வெளிச்சத்தில் எல்லோரும் இருப்பார்கள். இப்படி நிறைய இருக்குது, இதை போக போக சொல்லலாம். ஆனால் சில விஷயங்களை மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று இருக்குது. இப்போ எல்லா பேரையும் சொர்க்கத்திற்குள் ஏற்றுவதற்கு முன்பாக ஒன்று நடக்க வேண்டும். அதாவது ஒரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை ஏற்படுவதற்கு முன்பாக அதற்கு இடையூறாக இருக்கிற மரணம் அங்கே பரிகரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு விதி கிறிஸ்தவத்திலும் இருக்கிறது, இஸ்லாத்திலும் இருக்கிறது. இப்போ ஒரு பலியினால் அதை மீட்டெடுக்கிறார்கள். இப்போ இஸ்லாத்தில் இஸ்மவேலை பலி செலுத்தும் போது அதற்கு பதிலாக ஒரு ஆடை
பலி செலுத்தி அதை எடுத்தார்கள். யூதர்களுடைய இதில் அவர் ஈசாக்கை பலி செலுத்தும் போது ஒரு ஆடை பலி செலுத்தி அந்த ஈசாக்கை மீட்டார்கள். 2 வரையும் மீட்டாச்சு. இப்போ இந்த எல்லா சொர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் மரணம் என்ற ஒரு அழிவு இருக்கிறது. மரணம், இந்த மரணம் என்கிற அழிவை அவர்கள் அதை விட்ரா பண்ண வேணும். விட்ரா பண்ணனா யார் அதை ஒத்துக்கிடுவா? நான் அந்த மரணத்தை ஏற்றுக்கிடேனே. அந்த வேளையில் தான் 2 ஆடுகள் அங்கே கொண்டு வரப்படுகிறது. வெள்ளாடுகளும் செம்மறி ஆடுகளும் எல்லாம் கொண்டு வரப்பட்டு அதற்கு மேலே மரணத்தை அதற்கு மேலே சுமத்தி அதை சங்கரிக்கிறார்கள். பைபிள் எழுதப்பட்டிருக்கு, கடைசியாக பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அதற்கு பிற்பாடு இவர்கள் ஆட்சியை பிதாவின் கையில் ஒப்படைப்பார்கள். அவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுவார். இப்படி எழுதப்பட்டிருக்கு. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்குன்னா நான் என்ன பொறுத்தல ஒரு இது சொல்கிறேன். நான் கிறிஸ்தவ மதத்தில் பிறந்த இதெல்லாம் நல்லா படிச்சுக்கிட்டு அதுலேயும் ஒரு கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் இஸ்லாமியராக கொஞ்ச காலம் இருந்து அப்படியும் எனக்கு என்ன திருப்தி இல்லாமல் அதுக்கப்புறம் சைவ சித்தாந்தங்கள் படித்து இந்த இஸ்கான் இதெல்லாம் நிறைய போய் ஆராய்ச்சி. ஏன்னா எனக்கு மரணத்தை ஜெயிப்பதற்கு என்னுடைய மரணத்தை ஜெயிப்பதற்கு யார் எனக்கு பாடம் கற்பிக்கிறார்கள் அப்படி ஒன்று தெரியணும். 2வது என்னென்னா, உலகம் எங்கே தோன்றி எங்கே முடிகிறது, எங்கே தோன்றி எங்கே முடிகிறது அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிஞ்சாதான் என்னால் எதையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அதனால் உலகம் தோன்றி எங்கே முடிகிறது என்கிற விவரங்களை அஸ்ட்ராலஜி மூலமாக தான் என்னால் படிக்க முடிஞ்சு. அது அல்லாமல் இப்போ புராணங்கள் எழுதப்பட்டிருக்கு. இந்த தமிழ் தோன்றி இத்தனை 1000 வருஷம் லட்சம் வருஷம் எல்லாம் ஆயிட்டுன்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் சொல்லும்போது என்னால் அப்படியா அப்போ பார்க்கணுமேனா அப்படி படிக்கும்போது தான் இந்த வான சாஸ்திரத்தில் எந்த காலத்தில் எது தோன்றும், எந்த காலத்தில் எது உண்டாகும், அப்படிப்பட்ட விதிகள் அதற்கு உள்ளே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. சும்மா வாய்க்கு வந்தவரை இந்த எழுத்து தோண்டி 10,000 வருஷம் ஆச்சு, அந்த எழுத்து தோண்டி 20,000 வருஷம் ஆச்சு, இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. இந்த காலத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த காலத்தில் தான் இது கொடுக்கப்பட்டிருக்குன்னு தீர்மானமாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அதை முத்திரை குத்தி விட்டது. இந்த சயின்ஸ், இந்த வானியல் சயின்ஸ் அத்தனைக்கும் அது ஒரு முத்திரையை குத்தி கையில் கொடுத்துச்சு. இது நான் தான் அப்படின்னு சொன்னதோட உறுதிப்படுத்து. அவர் சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க பிறந்தார். இது சத்தியம் என்று நிரூபிக்கப்பட்டுச்சு. நிரூபிக்கப்பட்ட பிறகு அதை படிச்சு தான் ஆகணும். இப்போ வான சாஸ்திரம் என்பது வேற, அது எல்லா இரவும் கண்விழித்து தான் பார்த்தது தெரிய முடியும். ஆனால் ஜோதிடம் என்பது வேற. இந்த வான சாஸ்திரத்தை அறியும் போது அதில் இருக்கிற ஒரு சிறிய பை ப்ராடக்ட் தான் இந்த ஜோதிடம். ஆனால் அதை தெரிய வேண்டியது பெரிய விஷயம். எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டும், எல்லோரும் அறிந்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சாதான் யார் இந்த இறைவன், அவனுடைய மகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறது தெரியும். ஒவ்வொருவருக்கும் ஒரு குரு இருக்கிறாங்க உலகத்தில். அந்த குருவில் எனக்கும் ஒரு குரு இருக்கிறாரு. அந்த குரு ஜீசஸ். அதான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஜீசஸ் தான். ஜீசஸை குருவாக கொண்டவங்க எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனால் அதே இதில் மற்றவங்களை குருவாக கொண்டவங்க எல்லாம் அறிய முடியாது, ஒரு குறிப்பிட்ட இடத்த தான் அறிய முடியும். அவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு இடை இருக்கும். இடையில இப்போ நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்துக்கிட்டு நான் ஒரு முஸ்லீமுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் இனங்களை என்ன பயங்கர கொடூரமாக பார்க்கும், நசுக்கிறது மாதிரி பார்க்கும். அப்படி ஒரு மனோப்பான்மை இருக்கும். அதே இதில் முஸ்லீம்லேருந்து ஒருவர் கிறிஸ்தவர் ஆகிட்டா அவர்களுக்கு பயங்கர கொடூரம் இருக்கும். அவர்களை கொடூரமாக பார்ப்பார்கள். இந்த கொடூரமாக பார்க்கிற எண்ணம் அதே போல் அடுத்ததை தெரியவும் விட மாட்டார்கள், தெரியவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட நடுகா இருக்கிறதை நாய்கள் என்பார்கள். ஒரு விஷயத்தை தெரியாமல் தடுக்கிறவர்கள் நாய்கள். நாய்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை, நாய்கள் சொர்க்கத்துக்கு வராது. இவர்கள் எதிர்க்கிறவர்களாக இருப்பார்கள். இந்த எதிர்ப்பு எல்லாம் உடைந்து விட்டால் ஜீசஸ் சொல்லுவாரு, நீங்கள் சொர்க்கத்திலே உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி எல்லா வீடுகளிலும், அதாவது இப்போ சொன்ன எத்தனையோ சொர்க்கங்கள் இருக்கு, அந்த சொர்க்கங்களில் எல்லாம் உங்களை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி நீங்கள் செய்வதை அதற்கேற்றபடி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நாய்கள்ங்கிறது யாருன்னு தெரிஞ்சிருக்கோம். அதுல பொய் சொல்லுகிறவங்க, அருவருப்பானவங்க, முறை தவறி உறவு வைக்கிறவங்க, இப்படிப்பட்ட நிறைய இருக்குது. அதுல கொஞ்சம் அதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு தான் இந்த தடையே தவிர பாவத்துக்கு இதுக்கு வேற இருக்கு. பாவத்தை போன பிறகும் இந்த பழக்கங்கள் சிலரிடம் இருக்கும். அதெல்லாம் தாண்டி அவர்கள் வாழும்போது இந்த சொர்க்கத்திற்குள் நுழைவார்கள். சொர்க்கத்தை பத்தி நிறைய தெளிவா சொல்லலாம். இதுக்கெல்லாம் நேரம் காணாது. ஒவ்வொன்றையும் சொல்றதுக்கு 2 நாள் 3 நாள் ஆகும். நான் தொடர்ந்து சொல்றேன். வணக்கம்.